ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நான் பைன் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பைன் ஸ்கிரிப்ட் மூலயமா எப்படி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுது, அது ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அது நிஃப்டியை எவ்வளவு ஸ்டாக்ஸ் நிஃப்டிக்கு அலைன் ஆகுது, அப் ட்ரெண்டில் இருந்தால் எத்தனை ஸ்டாக்ஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருந்தால் அதை எத்தனை ஸ்டாக் டவுன் ட்ரெண்டை டிசைட் பண்ணுது. ஸோ மோர் தென் 30 ஸ்டாக்ஸ் இருந்தா 25 இருந்தா அது ஒரு மீனிங்ஃபுல் மூவ்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ வாங்க என்னோட பைன் ஸ்கிரிப்டை நான் காமிக்கிறேன். ஸோ இது ட்ரேடிங் வியூவில் நிஃப்டி 50 ட்ராக்கர், நிஃப்டி 50 ட்ராக்கர் 10 அப்படின்ற 2 பைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 10 ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணுறேன். அந்த 10 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டால்கோ, பவர் கிரிட், டைட்டான், என்டிபிசி, அதானி போர்ட்டல் 10 ஸ்டாக்ஸ். ஸோ சம் லிமிட்டேஷன் இருக்குது ட்ரேடிங் வியூவில். ஒன்லி 40 ஸ்கிரிப்ட் தான் நம்ம செக்யூரிட்டியாக கால் பண்ணலாம் ஒரு ஸ்கிரிப்டில் இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நான் 40 ஸ்கிரிப்ட் இன்னொரு இண்டிகேட்டர்லையும் நெக்ஸ்ட் 10 இண்டிகேட்டர்லையும் லோட் பண்ணி அந்த டேட்டாவை இந்த நிஃப்டி 40க்கு நான் பாஸ் பண்ணுவேன். அதனோட டோட்டலாக எது அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சைட் வேஸில் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் நிஃப்டி 10 ட்ராக்கர் 10ல் இந்த நான் இண்டிஜர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவுண்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபங்க்ஷன்ஸ், பைன் ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் வால்யூம் ஸ்ப்ரெட் அனலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஃபைண்ட் ட்ரெண்ட், அதில் சூப்பர் ட்ரெண்ட் எம்ஏசிடியை வச்சு நான் இந்த கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ஏசிடிக்கும் சிக்னல் லைனுக்கும் இந்த கால்குலேஷன் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் வச்சு அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்ற டோட்டலை நான் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த டோட்டல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அந்த கேண்டில் ஸ்டிக் மூவ் வச்சும் கவுண்ட் பண்ணுறேன். ஸோ அதை பிளாட் பண்ணிடுறேன், அப் சைஸ் டவுன் சைஸ் அப்படின்ற மாதிரியும். அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஸ்டிக்கோட கவுண்டையும் பிளாட் பண்ண உடனே அந்த பிளாட்டிங்கை இந்த இதில் சோர்ஸ் பாஸ் பண்ணுறேன் நிஃப்டி 40ல். ஸோ இது டாப் 10 ஸ்டாக் மட்டும் தனியாக எடுத்து வெயிட்டேஜ் வச்சியும் நான் கண்டுபிடிக்கிறேன். அது இல்லாமல் நெக்ஸ்ட் 40 ஸ்டாக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 40 ஸ்டாக்ஸ் இருக்கும். நிஃப்டி 50ல் இருக்கிற 40 ஸ்டாக்ஸ் டாப் வெயிட் தனியாக கண்டுபிடிக்கிறேன், அதனோட வெயிட்டேஜ் கொடுக்குறேன். அப்படி இதே சேம் அந்த நிஃப்டி ட்ராக்கர் 10ல் இருந்த ஃபார்முலாஸ் தான் ஃபைன் ட்ரெண்ட் மூலயமா எம்ஏசிடி சூப்பர் ட்ரெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறேன். அது இல்லாமல் இந்த டாப் 10 இருக்கிறீங்களா, அந்த 10 ஸ்டாக்குக்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்து அது மட்டும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறேன். அந்த நிஃப்டி டாப் 10 அதில் எத்தனை அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி இது வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இது மூலயமா என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா டோட்டலாக நிஃப்டி 50ல் ஒரு ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ், இதுலேயும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஒரு மினிட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சு எத்தனை ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குது நிஃப்டி 50ல், டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அதை பிளாட் பண்ணுறேன். மூவிங் ஆவரேஜ் சும்மா ஒரு லாஸ்ட் 3 மினிட்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அது மாதிரிலாம் எடுத்துட்டு மூவிங் ஆவரேஜில் கூட ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்டு, கோ லாங் இதெல்லாம் கூட இங்கே இந்த ஒரு சிக்னல்ஸ் கிரியேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இது ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். டைரெக்ஷன் அப் பண்ணலாமா டவுன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இதில் அந்த பார்த்தீங்கன்னா
பிளாட் பண்ணியிருப்பேன். அதாவது எத்தனை ஸ்டாக் அப்ல இருக்கு, டவுன்ல இருக்குன்ற மாதிரி. கிரீன் கலர்ல இருக்கிறது அப்பு, டவுன் ட்ரெண்டில் இருந்தால் டவுன் ஸ்டாக்ஸ் லிமிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 0 to 50 வரைக்கும் இருக்கும். அதில் இப்போ இந்த மூவ், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இனிஷியலாக இது லேபிள்ஸ், லேபிள்ஸ், இது இந்த லேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே கிரீன் ரெட் கலரில் இருந்தால் எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைடில் அலைன் ஆயிருக்கு பேஸ்ட் ஆன் மூவிங் அவரேஜும் சூப்பர் ட்ரெண்டும் கால்குலேட் பண்ணி, அதேமாரி இதில் டவுன் சைடில் இருக்கிற அந்த 12 அப்படின்ற மாதிரி 12ங்கிறது அந்த டோட்டல் கவுண்ட் வந்து கிரீன் கலருக்கு சப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 5ங்கிறது அந்த டவுன் சைடுக்கான ஸ்டாக்ஸ் வந்து அலைன் ஆயிருக்கு நிஃப்டி 50ன்ற மாதிரி. அதில் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு, மீதி இந்த 14.5 17.5 அதை வந்து ஆவரேஜில் வரும்போது நமக்கு இந்த மாதிரி வருது. இது வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன, அந்த லேபிளில் போய் பார்த்தோம்னா அப்சைஸ் எஸ்ஏ, எஸ்ஏங்கிறது அப்சைஸ் டவுன் சைடில் இருக்கிறது தான் நமக்கு டோட்டலாக அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் படி எம்ஏசிடி சூப்பர் ட்ரெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறது. இந்த அப்சைஸ் எஸ்ஏ டவுன் சைஸ் எஸ்ஏங்கிறது இதுக்கு மேலேயும் அதை வந்து வால்யூம் ஸ்ப்ரெட் அனலைசிஸில் கண்டுபிடிக்கிறேன். அப்சைஸ் எஸ்ஏ, சைஸ் எஸ்ஏ, இது வந்து அந்த யூ அப்படிங்கிறது டைரக்ஷன் ஸ்டாக்ஸ் யூ, டைரக்ஷன் ஸ்டாக்ஸ் யூ. ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் மூலிமா அதனோட வேல்யூ இங்கே வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். கேண்டில்ஸ்டிக் பேஸ் பண்ணி அப் பார் டவுன் பார் அந்த யூஸ் பண்ணி அதில் வந்து நமக்கு அந்த மேல் இந்த பாயிண்ட் டாப் வேல்யூ ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் மூலிமா கேண்டில் பாரோட கேண்டில் க்ளோஸு அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்கில் வச்சு கண்டுபிடிக்கிறேன். அந்த மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது எம்ஏசிடிஸ் டவுன் ட்ரெண்ட் மூலிமா. அது மூலிமா எந்த ஸ்டாக் எந்த மாதிரி எவ்வளோ ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, டவுன் ட்ரெண்டுக்கு எத்தனை ஸ்டாக் இழுக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் பண்ணுறோம். நமக்கு இந்த ட்ரெண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறேன். இது மூலயமா நான் வந்து என்னோட மூவ்ஸ் ஆர்டர் அப்போ இல்லை லாங்கோ டவுனுக்கோ நான் எடுப்பேன். சில டைம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில டைம் பீக்கில் போயிட்டு டவுன் ஆகிடும். ஸோ சில டைம் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும்போது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அந்த மூவ்ஸ் நம்ம வேலிடேட் பண்ணணும் இதுலேயும். அதுக்கப்புறம் ஹோல்ட் ஆகுதா அந்த மூவு, இல்லைன்னா சடனாக மேலே போயிட்டு ஒரு 40 ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும், சடனாக ரிவர்ஸில் வந்துடும். ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரியெல்லாம் கூட சில டைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிளைண்டாக இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த லேபிளை வந்து ஹைட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஹைட் பண்ணோன்னா நமக்கு இந்த லேபிள் ஹைட் ஆகிடும். ஸோ ஒன்லி இந்த மூவிங் அப் ட்ரெண்ட் மூவிங் அண்ட் டவுன் ட்ரெண்ட் மூவிங்கோட கவுண்ட் மட்டும் இதில் கீழே போகும் லிஸ்ட்டாக இந்த பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதன் மூலிமா அந்த கவுண்டிங் பேஸ் பண்ணி நமக்கு அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறோம். இது இப்போதைக்கு நான் வந்து என்னோட ப்ரைவேட்டில் இது லைப்ரரியில் இருக்குது, இண்டிகேட்டரில் இருக்குது, நாட் பப்ளிஷ் டேட். இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸுக்கு என்னோட ஸ்கில் செட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஐ ஹோப் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேர்னிங் பர்பஸாக பைன் ஸ்கிரிப்ட் மூலிமா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் இதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.